சூப்பரான ஒரு குட்டி கதை, அருமையான கதை கேளுங்க. ஒதுக்குப்புறமாக ஒரு ஊர், அங்கே 8 சென்ட்டுக்கு நடுவில் 3 சென்ட்டில் ஒரு வீடு. வீட்டை சுற்றி தோப்பு, தொடர்ச்சியான பருவமழையும் குளிர்ச்சியான கிளைமேட்டும் சேர்ந்து மரப்பட்டையில் பச்சை பசையாக படிந்த மரங்கள். பார்க்குற எல்லா பக்கமும் பச்சை பசேல்னு ஒரே குளிர்ச்சியாக தான் இருக்கும். இந்த வீட்டுக்கு பக்கத்து வீடு எங்கள் வீடு. பக்கத்து வீடுன்னு சொல்லக்கூடாது, சரியாக சொல்லணும்னா அடுத்த வீடு. அந்த வீட்டில் ஒரு வயதான தம்பதிகள் இருக்காங்க. அவங்கள தேடி யாரும் வந்த மாதிரி இல்லை. பசங்க எல்லாம் வெளிநாட்டில் இருப்பாங்க போல். நாங்கள் புதுசாக கல்யாணமான இளம் ஜோடி, இனிமே தான் குழந்தை. வார நாட்களில் எங்கள் 2 பேருக்குமே வேலை போயிட்டு வரவே சரியாக இருக்கும். எப்படியோ எங்களுக்குள்ள பழக்கம் ஆகி ஒவ்வொரு சண்டே ஈவினிங்கும் அவங்க நந்தவனத்தில் தான் எங்களுக்கு காஃபி குடித்து விட்டு 1 மணி நேரம் சபாஷாக பேசிவிட்டு நல்லா ரிலாக்ஸ் ஆகிடும் எங்களுக்கு. அந்த சில்லென்ற குளிரில் அவசரமில்லாமல் காஃபியை குடித்துவிட்டு அவர்களுடன் பேசி கொண்டிருப்பதில் ஒரு தனி சுகம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அவங்க வீட்டுக்கு போகும் பொழுது காஃபி டப்பா மூடிய திறக்க முடியாமல் அந்த பாட்டி தாத்தா கிட்ட கொடுத்து திறக்க சொல்லுவாங்க. தாத்தாவும் மீசையை ஸ்டைலாக முறுக்கி விட்டுக்கிட்டு ஒரு வெற்றி சிரிப்புடன் திறந்து கொடுப்பார். பாட்டி ஒரு நம்மட்டு சிரிப்புடன் அடுப்பங்கரைக்கு போயிடுவாங்க. இதை 2-3 வாரமாக நாங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தோம். போன வாரம் போயிருந்தப்ப பாட்டிக்கு மூடியை ஈஸியாக திறக்கிற மாதிரி ஒரு டிவைஸை வாங்கி கொடுத்தோம். இந்த வாரமும் வழக்கம் போல் எங்கள் ஞாயிறு மாலை விசிட். வழக்கம் போல் காஃபி டப்பாவுடன் தாத்தாவை அணுகினார் பாட்டி. தாத்தாவும் இருமாப்புடன் திறந்து கொடுக்க பாட்டி உள்ளே சென்றார். பாட்டி உள்ளே செல்ல என் மனைவியும் பின் சென்று, பாட்டி ஏன் அந்த டிவைஸ் யூஸ் பண்ணி நீங்கள் டப்பாவை திறக்கலையா, மறந்துட்டீங்களான்னு கேட்க பாட்டி சிரித்து கொண்டே கூறியது தான் இந்த கதையின் ஹைலைட்டு. குழந்த, இந்த மூடியை திறக்க எதுவும் தேவையில்லைம்மா, நானே திறந்துடுவேன். அவரை நான் திறக்க சொல்கிறதுனால அவருக்கு என்னை விட பலசாலின்னு ஒரு பெருமிதம், சந்தோஷம். இந்த வீட்டு ஆம்பளைங்கன்னு ஒரு கெத்து அவருக்கு. இன்னும் நம்ம இந்த வீட்டுக்கு உபயோகமாக இருக்கோன்னு அவருக்கு ஒரு மகிழ்ச்சி. நான் இன்னும் அவரை சார்ந்து இருக்கேன்னு அவருக்கு ஒரு ஆளுமை. திருமண வாழ்க்கையின் அடிப்படையே ஒருமித்து வாழ்வது தானே. இன்னும் வாழப்போகிறது கொஞ்ச நாள் தான். யாரும் யாருக்கும் பயம் இல்லாமல் இருக்கோம் என்ற நினைப்பு இல்லாமல் ஒருமித்து சந்தோஷமாக வாழணும். அதுக்குத்தான் இந்த நாடகம்னு சொன்னாங்க. கொஞ்ச நேரம் என்னால் ஒன்றுமே பேச முடியல. இந்த மூடியில் இவ்வளோ விஷயம் இருக்கான்னு. வயசானவங்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது. அவங்க செயல்களிலையும் அர்த்தம் இருக்கும். தன்னால் யாருக்கும் பிரயோஜனம் இல்லைன்னு ஒரு நினப்பு யாருக்குமே வரக்கூடாதுன்னு எவ்வளோ அழகாக சொல்கிறாங்க, செய்கிறாங்க. இந்த பாடம் எல்லாம் எந்த பள்ளிக்கூடத்தில் சொல்லிக் கொடுக்க முடியும்? மாட்டாங்க இல்லையா? இந்த மாதிரி தாத்தா பாட்டிகளை பார்த்து தான் நாம் கற்றுக்கணும். அதுக்கு அவங்க நம்மளோட இருக்கணும். உண்மைதானே? உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்துச்சா?